அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தோன்றின் ஜீவான் படைத்த ஏக இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய மனனம் செய்வோங்கிற வகுப்பில் இறுதியாக சூரா நூஹில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி புதிய சூறா பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஜின் இன்ஷா அல்லாஹ். ஸோ பெரிய வசனங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆயாவை பார்ப்போம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இரண்டு ஆயாக்களாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. قل قاف வந்து வல்லின எழுத்து. ஸோ அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். லாம் சுக்குன். குல் ஊஹிய ஊல வாங்குனது தான். ஹா கிஸ்ரால வந்துருக்கு. ரொம்ப லைட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஊஹிய இலைய யா ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதுங்க. அன்னஹு நூன் முஷத்ததா குன்னா செஞ்சு ஓதுங்க. அன்னஹுஸ்தமா இஸ் ஹம்சோரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும். நஃபரும் தன்வீனுக்கு அப்புறமா மீம் இதுதான் பில்குன்னா இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். மினல் லாம்சகுன் கமரியா ஜின். இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா ஜின் அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஷத்தா இருக்கிறனால. ஸோ நீங்கள் ஒரே மூச்சில் ஓதுனீங்கன்னா தொடர்ந்து ஓதிக்குங்க. ஸோ நூன் முஷத்தா குன்னா செய்யணும். ஃபகாலு காஃபில் வழிநிறுத்து அதற்கான உச்சரிப்பு கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். லூல வாவ் மத்தா கூடவே மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையில் என்ன இருக்குது ஹம்சா ஆர் அலிஃப். ஸோ இது என்ன ஆகிடும் மத்து முன்ஃபசில். இதில் கவனம் செலுத்துங்க. மத்து முத்தசிலுக்கு 5 கவுண்ட்ஸ் கொடுப்போம், மத்து முன்ஃபசிலுக்கு 4 கவுண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ கவனமாக ஓதுங்க. நூன் முஷத்தா குன்னா செய்யுங்க, கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. சமிஅனா ஸோ நூனில் அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுங்க. குர்ஆனன் காஃப் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ரா சுக்கூன் பிச்சு வந்துருக்கு. ஸோ முந்தைய எழுத்தை கவனிக்கணும். தொம்மா இருக்கிறனால அந்த ரா சுக்கூனை வழியில் படுத்தி ஓதணும். குர்ஆனன் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். தன்வீனுக்கு அப்புறமா ஐன் இது ஹார் உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. அஜபா ஸோ வசனத்துடைய முடிவில் தன்வீனில் ஃபத்தத்தைனில் முடிஞ்சிருக்கிறனால நம்ம ஃபத்ஹாவாக முடிப்போம். ஸோ கூடவேங்கிற அலிஃப் மத்தா இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்து முடிக்கிறோம். அதனால தான் அஜபா அப்படி முடிக்க மாட்டேங்கிறோம். ஸோ கவனமாக ஓதுங்க. ரைட், ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا.